இந்த பதிவை பார்த்து கொண்டுள்ள ஏராளமான மக்கள் என்ன சிந்தித்துக் கொண்டுள்ளார்கள் தெரியுமா? வாழ்க்கையில் அதிகமான பணத்தை கவர்ந்து இழுப்பது எப்படி? செல்வத்தையும் செழிப்பையும் அடைவது எப்படி? அதிகமான பணத்தை அடைவது எப்படி? இதைத்தான் சிந்திப்பார்கள். எனக்கு பிடித்த இந்த வேலையில் இருந்து கொண்டே என்னுடைய கடனை அடைக்க முடியுமா? ஏனென்றால் நான் வாங்கும் தொகைக்கு ஒரு உச்சவரம்பு இருக்கின்றது இல்லையா? அதிகமான பணத்தை கவர்ந்து இழுப்பது எப்படி? பிரபஞ்சத்திற்கு ஒரு விண்ணப்பம் போடுங்கள். இந்த பதிவின் மூலமாக நாம் ரகசியத்தை பற்றி பேசிக்கொண்டுள்ள ஒரு நிகழ்வுக்கு மறுபடியும் போகலாம். பிரபஞ்சத்தில் உள்ள பொருள் பட்டியலில் இருந்து உங்களுக்கு தேவையானதை கேட்பது மட்டும்தான் உங்கள் வேலை. அந்த பட்டியலில் தேவைப்படுவது பணம் என்றால் எவ்வளவு பணம் என்பதை மட்டும் கேளுங்கள். அடுத்த 30 நாட்களுக்குள் 35,000 வருமானம் வேண்டும் என்று பிரபஞ்சத்திடம் கேளுங்கள். இல்லை என்றால் உங்களுக்கு பிடித்த வேறு ஏதாவது கேளுங்கள். ஆனால் அது நீங்கள் நம்பும்படி இருக்க வேண்டும். கடனில் இருந்து வெளிவருவதுதான் பலருடைய எண்ணம். அந்த எண்ணம் உங்களை கடனிலேயே அழுத்தி வைத்துவிடும். நீங்கள் நினைப்பது தானே நீங்கள் கவர்ந்திருப்பீர்கள். ஆனால் கடனிலிருந்து வெளிவர வேண்டும் என்று தானே நான் நினைத்தேன் என்று நீங்கள் சொல்வீர்கள். கடனை பற்றி உங்கள் சிந்தனை இருப்பதனால் அதைத்தான் நீங்கள் கவர்ந்து இழுப்பீர்கள். கடனை திருப்பிக் கொடுக்க ஒரு செயலை உருவாக்கிவிட்டு செல்வத்தின் மீது உங்கள் கவனத்தை செலுத்துங்கள். அடுத்த வருடம் என்னுடைய வருமானத்தை 2 மடங்கு ஆக்குகிறேன் என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் செயலை பார்த்தால் அதை நிகழ்த்த போறவர்கள் செய்யும் காரியங்களில் ஈடுபட்டவர்கள் நடவடிக்கை மாதிரி இருக்காது. உடனே அவர்கள் இது சரிப்பட்டு வராது என்று கூறுவார்கள். பிரபஞ்சம் கூறும், உங்கள் விருப்பம்தான் எனது கட்டளை என்று. இல்லாமையில் பற்றாக்குறையில் நீங்கள் கவனம் செலுத்தும் போது நீங்கள் அதை பற்றி குடும்பத்தினரிடம் புகார் கூறுகிறீர்கள், நண்பர்களிடம் விவாதம் செய்கிறீர்கள், நம்ம கிட்ட போதுமான அளவு பணம் இல்லை என்று குழந்தைகளிடம் கூறுவீர்கள், நமக்கு அந்த பொருளை வாங்க சக்தி இல்லை என்று கூறுவீர்கள். இப்படி கூறினால் ஒரு நாளும் அந்த பொருளை உங்களால் வாங்க முடியாது. ஏனென்றால் இல்லாமை என்ற சூழ்நிலையை மறுபடியும் கவர்ந்து இழுக்கிறீர்கள். உங்களுக்கு பணவரவு செல்வ செழிப்பு வேண்டுமா? அப்படி என்றால் செல்வ செழிப்பில் உங்கள் கவனத்தை செலுத்துங்கள். பணம் வேண்டுமென்றால் கடுமையாக உழைக்க வேண்டும் என்ற அறிவுரைகளுக்கு நடுவில் வாழ்ந்த நாம் சற்று மாற்றி பணம் நமக்கு சுலபமாக வருகின்றது என்று நினைத்து கொள்ளுங்கள். முதலில் இது பொய் என்று தோன்றும். உங்கள் மூளையில் ஒரு பகுதி இது நடக்காது என்று கூறும். இது சரிவர அமையும் வரை மனதிற்கும் உங்களுக்கும் போராட்டங்கள் நடக்கும். செல்வத்தை சேகரிக்க வேண்டும் என்று நினைக்கும் போது அது வெறும் மனநிலைதான். உங்கள் சிந்தனையை பொறுத்துதான் அது அமையும். நாம் கொடுக்கும் பயிற்சிகளில் 80% மக்களின் மனநிலையை பற்றி, அவர்கள் எப்படி சிந்திப்பார்கள் என்பது பற்றியும் இருக்கும். உங்களால் முடியும், என்னால் முடியாது என்று நிறைய நண்பர்கள் கூறுகிறார்கள். பணத்தோடு மக்களுக்கு இருக்கின்ற அகவுறவையும் அது கூட அவர்கள் நடத்தும் உரையாடலையும் தங்களால் மாற்ற முடியும் என்று அவர்கள் நம்ப வேண்டும். தொடர்பதிவுகள் அடுத்தடுத்து வெளியாகும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து அல்டிமேட் கீக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.